கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் இருக்கு. இந்த கல்லெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜீவா உனக்கு தெரியுதா? ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா மேல ஏறும்போது மழை வருது. இது வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் கெட்டது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஐபேட் எல்லாம் நனையுது. சொன்னதுமே வெயில் வந்துருச்சு. நான் பிறந்து வெறும் 20 வருஷம் தான் ஆச்சு. நீ பிறந்து 10 வருஷம் இருக்கும். அவங்கள சரி ப்ரோ, நீங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டு கொஞ்சம் போஸ்ட் கொடுங்க. அரசியல் பத்தி பேசுங்க. ஸ்டாலின் வந்து அவர் வந்து இந்து கடவுள் வந்து கொஞ்சம் வன்மை பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா குள்ளா போட்டுட்டு பிரியாணி சாப்பிடுறாரு, கிறிஸ்துமஸுக்கு போய் கேக்கு சாப்பிடுறாரு. ஏன் முருகன் கோயிலுக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டா முருகர் வேண்டாம்னு சொல்லிடுவாரு. 2026ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல்? அதுவா நம்ம மோடிஜியோட இது ஜெயிச்சா. மோடிஜி எங்களா? ஓ பிஜேபி. நீங்க அப்புறம் சேம். ஏன்னா சென்ட்ரல்ல இருக்க நமக்கு இங்க வரணும்னா அவங்கதான் இங்க வரணும். இங்க இருக்கிறவங்க எப்படி சொன்னா சென்ட்ரல்ல நமக்கு நிறைய இது இருக்கு. ஓரணியில் வருவோம்னு சொல்லிருக்காரு. சாரி, ஓரணி வேண்டாம், ஒரே குடும்பமா வரட்டவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க ரூட்ல போட்டோம். நம்மளா இருக்கலாம். உங்களுக்கு டிவிகே பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இவரு விஜய் ஃபேன்ஸ். நீங்க விஜய் ரொம்ப பிடிக்கும்னு தோணுது. அவன்கிட்ட கேளுங்க. சொல்லிடு, ரொம்ப பிடிக்கும். மாதிரி ஸ்டைல் பண்ணுவான். அவர் மாதிரி ட்ரெஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்தது பாத்தீங்களா, கமலோடது? அப்போ என்ன நடந்துச்சுன்னா, கமல் வந்தப்போ ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் மேக்சிமம் வந்தது. இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு அங்க இங்க நின்னா கமல் ஓட்டு பிரியறப்போ, இப்போ ஒரு சைடு பெரிய தலைவர் யாருமே இல்லாதப்போ, ஜெயலலிதா இந்த மாதிரி இந்த சைடு யாரும் இல்லாதப்போ, அப்போ ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு நடுநிலையாளன்னு சொல்லுவாங்க. அவங்க வரப்போ ஓட்டு வந்து நம்மள மாதிரி இளைஞர்கள் ஃபேன்ஸ் ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடும். அவங்களுக்குலாம் ஜெயலலிதா பத்தியும் தெரியாது, கலைஞரை பத்தியும் தெரியாது. அதனால அப்ப பிரிக்கிறப்ப உள்ள கொண்டு வந்து பழைய ஓட்டு அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க. அதனாலதான் திமுக வந்துகிட்டே இருக்கு. இப்ப இருக்க சுச்சுவேஷன் 2026 அதே மாதிரிதான் நடக்கும். இப்ப ஓட்டு பாதியா பிரியும். அது எப்படி சொல்றது, ஸ்பிளிட் பண்ணி போடுறப்போ மொத்தமா பிரிஞ்சப்போ பழைய ஓட்டு அப்படியே அவங்களுக்கு ஏதாவது தங்கும். புது ஓட்டு விஜய்க்கு வரணும்னா இளைஞர் ஓட்டு மட்டும் தான் வரும். அது எப்படி ஸ்பிளிட் ஆக போகுதுன்னு தெரியல, பாக்கலாம். ஜெயிச்சாலும் ஜெயிக்க வாய்ப்பு. அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டி மாதிரி பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் நீ நல்லா வந்திருக்கலாம். நீ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நல்லா நிறைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தா கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாரு. இப்ப வந்து அவரை வச்சு மத்தவங்க எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க, அல்வா சாப்பிட்டுருவாங்க. இப்ப கலெக்டரா இருக்காங்கன்னா கலெக்டரோட உத்தியோகத்தை கரெக்டா பண்ணணும். அதுக்குள்ள வேற இன்ஃபுளுன்ஸ் வரக்கூடாது. அவங்களோட ஃப்ரீடமோட வேலை செய்யணும். அதுதான் பண்ணணுமே வெளிய இவங்க எல்லாம் மக்களுக்கு செய்யறேன்ட்டு அவங்க வந்து மக்களுடைய டாக்ஸ் பணம் எல்லாத்தையும் அவங்க வாங்கி அவங்கவுங்க பில்டிங் தனியா கட்டிட்டு அவங்கவுங்க இருக்காங்க. நீங்க யார சொல்ல வர்றீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி வருங்காலத்துல வர்றவங்களும் எனக்கு வந்து எப்படி சொன்னா, என்னோட ஓட்ட அவருக்கு என்னன்னா லாங்குவேஜ் பேரியர் வந்து தமிழ் மட்டும் தான் கத்துக்கணும், மத்த மொழி எல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கவங்க வந்து இந்தி எதிர்ப்பாதான் இருக்காங்க இப்ப நடக்கிற ஆட்சி எல்லாமே. சோ இப்ப ஒண்ணு இல்ல, நான் இங்க இருந்து நான் ஒரு பெங்களூருக்கே கனடா அங்க போய் நான் வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. என் கூட இருக்க அவனுக்கு 4 லாங்குவேஜ் தெரியுது. நான் இங்கிலீஷ் தமிழை தவிர வேற லாங்குவேஜ் நான் பேசணும் ட்ரை பண்ணாலுமே அந்த இடத்துல பேச முடியாது. ஏன்னா எனக்கு இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, அது கத்துக்கிட்டு நான் ஹிந்திக்கார மாதிரி பேச போறேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லா பக்கம் ஹிந்தியா இது பண்ணி இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சது இல்ல. அங்க மத்த ஸ்டேட்ல வந்து அவங்க காலேஜ்ல ஒரு பார்ட் வந்து ஹிந்தி எக்ஸாமே வச்சிட்டு இருக்கேன் இன்னும். சோ இங்க இருக்கவங்க எல்லாம் ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ லாங்குவேஜ் வந்து எந்த இது இல்ல, லாங்குவேஜ் கத்துக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. லாங்குவேஜ் வந்து மெயின். நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு உங்க பார்டர் வந்து இதுக்குள்ளேயே இருக்கணும்னா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் போதும். சொல்ல போனா இந்த தமிழ்நாட்டிலேயே நீங்க குப்பை கொட்டணும்னா இது மட்டும் போதும். நீங்க கொஞ்சம் வெளியே போய் இந்தியா அளவுக்கு குப்பை கொட்டணும்னா ஹிந்தி வேணும். மொத்தம் குப்பை தான் கொட்டணும். கண்ணாடி போட்டுப்பாங்களே. சோ ஓகே, இப்ப ஆக்சுவலி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கோயில் மேல இருக்கோம். கோயிலுக்கு வந்தாச்சு, தரிசனம் பண்ண முடியல. ஆனா அரசியல் பத்தி பேசியாச்சுங்க. ஆக்சுவலி 2026 அதான் பேசியாச்சு. ஓகே, நம்ம வந்து இங்க பாக்கலாம். கோயில் பாத்தீங்கன்னா மத்தியான டைம்ல மூடிதான் இருக்குமாமா. இங்க ஒரு வே இருக்கு. ஜீவா, இந்த வழி வந்து பைக்கு கார்லாம் வர்ற கடா. 500 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க காரு பைக் எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருக்கு போல உங்களுக்கு. பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஜீவாமே 500 வருஷத்துக்கு கழிச்சு இன்னொரு ஜென்மம் எடுத்து தான் இங்க வந்திருப்பான். ஜீவா நீ வந்து 500 வருஷம் கழிச்சுதான் ஒரு ஜென்மம் எடுத்து வந்த. வாடா பதில் பேசுறான். தெரியாது ப்ரோ. சொல்லுடா. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனாடா. சரி, போன ஜென்மத்துல என்னவா பிறந்திருப்ப? தெரியல ஜி. உண்மையை சொல்றேன். உன்னோட கெஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் கேளுங்க. அவங்க கேவலமா சொல்லிடுவாங்க. ஜி எனக்கு எப்பறம் தெரியும்? எனக்கு தெரிஞ்சு காக்கா வருது. காக்கா நீ பேசும்போது பறந்து வருது. அப்பனா நீ காக்காவை தான்டா பிறந்திருப்பேடு. காக்காவே. ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை பார்த்தாச்சு. ஸோ இந்த vlog எண்ட் பண்ணிக்கலாம். பை.